18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? ஏகப்பட்ட விஷயத்துல கான்ஸ் விருது விழா பயங்கரமா கவனத்தை ஈர்த்துக்கிட்டு வருது. போடுற ட்ரெஸ் அது ஏகப்பட்ட விஷயத்துல கவனத்தை ஈர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ ஒரு நாய்க்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. பயங்கரமான காட்சி. distant cousin 80,000 times removed, and look how lovely. The first year was very parlour game fun. இப்படிதான் பாத்துங்க, விருதாச்சலத்துக்கு பஸ் போயிட்டு இருக்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ் நின்று போச்சு. பயங்கரமா ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, முடியல. உடனே சமயோஜிதமா யோசிச்ச ஓட்டுநர் என்ன பண்ணிருக்காரு, 2 கிலோமீட்டர் என்ன பண்ணுவான், சரி இவங்களை வச்சு தள்ள வைப்போம், தள்ளு 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 அப்படின்னு ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கிறாங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக முதலமைச்சர் டெல்லி போன விஷயம்தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பயங்கர ஹாட் டாபிக். எங்க பார்த்தாலும் அதே பேச்சு. இப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, வெண்குடை வேந்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தாங்க முதலமைச்சர், பிள்ளையை காப்பாத்துறதுக்காக போயிருக்கிறாரு, என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் பாடியில சொல்லியிருக்கிறார். வெள்ளுடை வேந்தர் நம்ம சார் பிடி தியாகராஜர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வெண்குடை வேந்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நவீன வெண்குடை வேந்தர்னா நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வெண்குடை வேந்தரா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல இன்னைக்கு பார்க்கப்படுறாரு. வாய்க்கிலேயே கத்திட்டு இன்னைக்கு டெல்லியில போய் தவம் இருக்காரு. பாவம், பிள்ளை பாசம். ஏன்னா பிள்ளையை காப்பாற்றணும் இல்லையா, அந்த பிள்ளை பாசம் அவர் இன்னைக்கு போய் டெல்லியில ஒரு தவம் கிடந்து இன்னைக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் கிட்டத்தட்ட 3 வருஷம் போவாது. இப்போ போவார்னா அதுக்கு ஒரு விளக்கம் தராரு. அது நிதி ஆயோக் கூட்டத்தில் நாங்கள் போய் பேசுவோம், ஏன் நான் 4 வருஷம் போகல நீங்கள்? அப்போது உப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டில், உப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டில்ன்ற கதையாக தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுடைய அந்த கதையாக இருக்கு. ஆளுக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க அண்ணன் ஒரு புது ட்ராக்ல வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது தேர்தல் வரப்போகுது, அதுக்காக தான் டெல்லி போயிருக்கிறாரு. தேர்தல் விஷயமா என்னத்தையாச்சும் பேசிட்டு வந்திருப்பாரு, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாருன்னு பாருங்க. தொடர்ந்து 4 வருடங்களாக தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அலட்சியமாக மிக முக்கியமான தமிழகத்தினுடைய மாநிலங்களினுடைய நிதி சம்பந்தப்பட்ட கூட்டம், நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது அனைவரும் நன்கு அறிந்ததே. 5வது வருடம் இந்த வருடம் அவர்கள் அக்கறையோடு நேரிலே சென்றிருக்கின்றார்கள் என்றால் அது தேர்தல் கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனை, ஒவ்வொரு முறையும் போயிட்டு நீங்க பேசி தீர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீங்க திடீர்னு போறீங்க, ஒருவேளை அந்த ரைடு இதெல்லாம் நடக்குது, அதுக்காக போறீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா அப்படின்னு சந்தேகத்தை எழுப்பியிருக்கா. அப்படி பல்வேறு சூழல்கள் இருந்தது. பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க, நமக்கு நிதி தரலை, அதனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த நேரங்களில் அவரை சந்திச்சிக்கலாம். அவரை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு, நீங்கள் கேட்டால் நேரம் கொடுக்குறாங்க. காலையில் உங்களை சந்திக்கிறாங்க, மாலையில் தம்பி உதய சந்திக்கிறாங்க. அப்படி ஒரே நாளில் எல்லாரையும் சந்திக்க முடியுது, உங்களால் சந்திக்க முடியுது. அப்படி இருக்கும்போது எண்ணற்ற சிக்கல்கள் நமக்கு வந்தது. அப்போலாம் பேசி நீங்கள் சரி செஞ்சுருக்கலாம். இப்போ 3 நிதி ஆயோக் அந்த கூட்டத்தை நிராகரிச்சு நீங்கள் இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போறீங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கணும், இந்த வாட்டி ஏன் போறீங்க அப்படின்னு. அது ஒரு வேளை நீங்கள் அமலாக்கத்துறை சோதனைக்காக போறீங்களா, சந்தேகம் வருதுல்ல. அதெல்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய விளையாட்டு. பாஜக அரசு என்ன நினைக்கும்னா, இந்திய நாட்டை ஆளுகிற அரசு ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஐயாவோ அல்லது நிதிஷ்குமார் ஐயாவோ விலகிட்டா, ஆதரவுலேருந்து விலகுனா, திமுக தன்னுடைய 22 உறுப்பினர்களோட ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அது இணக்கமாக இருக்கும். இவங்களும் நாங்கள் உங்களை
அந்த மாதிரி சூழல் வந்து ஆதரிப்போங்கிற இதில் இணக்கமாக இருப்பாங்க. இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்க அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய தேசிய கட்சி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போகட்டுங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னா மத்திய அரசோட இணக்கமா இருக்கணும், அப்படி இணக்கமா இருந்து நல்லது செய்தா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி அதாவது முதலமைச்சர் வந்து கடந்த ஆண்டு எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளல, கடந்த ஆண்டு கலந்து கொள்ளாமல் இருந்தது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இந்த ஆண்டு முதல்ல கலந்து கொள்வதாக இருந்தது, அதுக்கப்புறம் அவருடைய சுற்றுப்பயணத்தில் மாறுதல் இருந்தது. ஆனால் இப்பொழுதுமே கலந்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு என்ன நல்ல திட்டங்கள் கேட்டு வாங்கி வந்தாலும் அது முதலமைச்சருக்கு பெருமையாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான உணர்வு வச்சு தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான ஒரு உறவு வைத்துக் கொண்டு நிதிகளை பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது வைகோ சார், இந்த நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிறாங்க. சில பேர் ரைடுன்றாங்க, சில பேர் தேர்தல் கணக்குன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இந்த டெல்லி பயணம் என்னவா இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோதனைக்கெல்லாம் அஞ்சுகிறவர் அல்ல தமிழக முதல்வர். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அஞ்சாத உள்ளத்தோடு அனைத்தையும் சந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற முதலமைச்சர் ஆருயிர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை இல்லாத புதிய புதிய சாதனைகளாக புரட்சிகரமான திட்டங்களை மாணவர்களுக்கு, மகளிருக்கு, வயது முதிர்ந்தோருக்கு, ஓய்வு பெற்றோருக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, அதை போல எல்லா துறைகளிலும் தனி முத்திரை பதித்து அவர் மக்கள் மன்றத்தில், மக்கள் இதயத்தில் இந்த எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது, எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் இப்படி சொன்னாரா? சரி, இப்ப அடுத்து கூட்டணியில் இருக்கிற இன்னொரு கட்சியோட மாநில தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்கெல்லாம் அப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி இவரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி அவர் இருப்பாரா? இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர்கள் எப்படி மண்டியிட்டு கிடந்தார்களோ அப்படி மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி இருப்பார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அவருடைய ஆற்றலை அவர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலமாக, மக்கள் மன்றத்தின் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று நினைப்பவர். கொல்லைப்புற வழியாக மண்டியிட்டு போய் சாதித்துக் கொள்ளும் தலைவர் மாண்பு முதலமைச்சர் இல்லை. அவர் இந்த தேர்தல், அடுத்த தேர்தலை சிந்திப்பவர் கிடையாது. அடுத்த தலைமுறையை சிந்திக்கும் தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிறார். இப்படி ஆளாளுக்கு அவங்கவுங்க கோணத்துல ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க. டெல்லிக்கு போனதுக்கான காரணம், அங்க என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் கோரிக்கை வச்சது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். பாப்பாவா, சென்னையில பரப்புரையில் மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அவர் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குவது, சென்னையில பரப்புரையில் மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அவர் கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது குறித்தும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கையை பெரியவர் சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது, நீ சொன்ன நான் செஞ்சேன்னாரு. அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்கேன், இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது நம்பிக்கையோடு இருப்போம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், வெள்ளைக்குடி காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளைக்குடி இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்லை. டெல்லி கதைக்கு போனோம் ஒரு எட்டுக்காடு. அடுத்து கீழடி பக்கம் போவா. கீழடி பக்கம் ஏகப்பட்ட விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இருட்டடிப்பு செய்யறாங்க, நம்ம வரலாற்றை நிரூபிக்க விடமாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கா. அப்படி தரவுகளை இருட்டடிப்பு செய்யும் நோக்கில் இந்திய ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது. அதனால்தான் அதில் மிக தீவிரமாக முனைப்புடன் பணியாற்றிய அமர்நாத் அவர்களை அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்தார்கள்.
அவர் தந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு காலத்தாழ்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அதில் என்ன திருத்தம் தேவைப்படுகிறது என்று தெரியவில்லை. அறிக்கையை வெளியிட வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. சமர்ப்பிக்க வேண்டிய கடமை ஆய்வாளர்களின் கடமை. ஆனால் ஏதேனும் காரணம் சொல்லி அதை தள்ளி போட முயற்சிப்பதாகத்தான் தெரிகிறது. வரலாற்று உண்மைகளை நெடுங்காலத்திற்கு மறைக்க முடியாது. தற்காலிகமாக திட்டமிட்டு அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி மறைக்கவோ அல்லது திரித்து சொல்லவோ முயற்சிக்கலாம். ஆனால் உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கும், அது வலிமையாக இருக்கும், உரிய நேரத்தில் அது வெளிப்படும் என்பதை வரலாறு அவர்களுக்கு உணர்த்தும். அண்ணா இப்படி சொன்னாரா? அடுத்து செல்வ பிறந்தகை என்ன சொல்றாருன்னா, இந்த ஆர்எஸ்எஸ்லாம் பார்த்து சரியா இருக்கா அப்படின்னு அவங்க ஒப்புதல் கொடுத்தா தான் இதெல்லாம் வெளியிடுவாங்க போல் இருக்குது. அப்படி ஏன்னா தமிழ்நாட்டை பார்த்தா அவங்களுக்கு வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்லை, தமிழ்நாட்டுக்கு உள்ள எல்லா மாநிலத்துக்கும் நெருக்கடி. பாஜக ஆளாத மாநிலங்கள் நெருக்கடி இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மிக அதிகமான நெருக்கடி இருக்கு. அது என்ன காரணம்னா, தமிழர்களை பார்த்து பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பொறாமைப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழருடைய கலாச்சாரம், தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய கலை இலக்கியம், இதை பார்த்து நாக்பூர் தலைமையகத்தில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் பொறாமையோடு பார்க்கிறது. ஆகையால் தான் நம்முடைய கீழடிய வரலாற்றை எல்லாம் மாற்றி திருத்தி எழுத சொல்லும் அளவிற்கு துணிந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். இந்த மாதிரி தலைவர்கள் ஏகப்பட்ட விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்க பாமக தலைவர் அன்புமணி என்ன சொல்றாருன்னா, பயங்கர மன உளைச்சல்ல இருக்கப்பா. அதாவது ஒரு மாசமா நைட்ல தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படி நான் என்னத்தை செஞ்சுக்கிட்டேன், ஏன் நான் மாற்றப்பட்டேன், இப்படின்னு ஒரே கேள்வியா இருக்குன்னு ஆதங்கத்தை வெளியிட்டு இருக்கிறார். கடந்த ஒரு மாதமா எனக்கு பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன், என்ன நான் தப்பு பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன், ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண, எனக்கு தெரியல. ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு, ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு. வேற என்ன இருக்க போகுது? இவ்வளோ காலமா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன். இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன். அது என்னுடைய கடமை, என்னுடைய கடமை. நம்ம இலக்கு என்ன? சமுதாயம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும். கொடைக்கானல் அப்படின்னாலே சொர்க்கம் தாங்க. எத்தனை முறை போனாலும் சலுத்தே போகாது. இளவரசி நம்மளை வாரி அணைச்சுப்பா, அவ்வளோ அழகான இடம். இப்போ அந்த இடத்துல மலர் கண்காட்சி சொல்லவா வேணும்? அடடடா, பிரம்மாண்டமான உருவங்களை உருவாக்கி இருக்கிறாங்க, மிரட்டி இருக்கிறாங்க. சரி லீவ்லாம் முடிய போது ஒரு 8 ஃபேமிலியோட பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க, சரியா? சரி, அடுத்து அப்படியே குற்றாலம் பக்கம் போவோம். குளுகுளுன்னு வரக்கூடிய தண்ணியில மக்கள்லாம் சும்மா குளிச்சு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஐஸ் வாட்டர் மாதிரி தண்ணி நல்லா சில்லுன்ட்டு, சாரல் மழையும் கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சு நல்லா சில்லுன்ட்டு ஐஸ் வாட்டர் மாதிரி என் ஃபேமிலியோடு நான் இங்கே நல்லா வெக்கேஷனாக நல்லா ஜாலியாக
ஸ்பீடாக பண்ணேன். ஐந்தருவி இந்த மெயின் ஃபால்ஸ் அதுலலாம் நல்லா தண்ணி வருது, எல்லாரும் வாங்க. இப்போ குற்றால சீசன் வேற, சூப்பரா இருக்கு கிளைமேட். சரி, அப்புறம் அடுத்து ஜல்லிக்கட்டு பார்க்க போவா. பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பயங்கரமான ஒரு ஜல்லிக்கட்டு நடத்திருக்கிறாங்க கோவில் திருவிழா முன்னிட்டு. மாடு வெற்றி பெற்றது. சூப்பர் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார். இப்படிதான் இருக்கணும். எம்ஜிஏ பிரதர் மாடா ரோசா கொடுக்குறியா சூப்பர் மாடியா. இந்த சிறுத்தையை கூண்டு வச்சு குடிங்க, கூண்டு வச்சு பிடிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிறுத்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம தான் போய் காப்பாற்றுவோம். மத்திய பிரதேசத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிணத்துக்குள்ள விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த சிறுத்தையை பத்திரமா மீட்டிருக்கிறாங்க. चलो 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 அக்னிவேலு நாங்க அக்னிவேலு அப்படி சும்மா ஓரம் தட்டி தென்மேற்கு போறவர்களா நான் என்ட்ரி கொடுக்குறேன்டா அப்படின்னு பருவமழை தொடங்கி இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தென்மேற்கு பருவமழை சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா, என்ன செய்தி, எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா. தென்மேற்கு மழை இப்போ முன்கூட்டியே வந்ததுனால அடுத்து நம்ம தமிழக மக்கள் விவசாயிகள் பயனடையக்கூடிய வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மழையை நம்ம புரோஜனமாக பயன்படுத்துறதுக்கு வடகிழக்கு மழை முன்கூட்டி வர்றதுனால விவசாயிகள் விவசாயம் பண்ணுறதுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இதில் முக்கியமான செய்தி. மற்ற மழைகள் பெய்யும்போது அதிக அளவில் வெள்ளம் வர அளவுக்கு பெய்யும். இந்த மழை சீரான மழை பெய்யறதுனால விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்த மழையெல்லாம் காற்றோட வாழையெல்லாம் வெள்ளாமையெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. இப்போ கோடமழை வந்ததுனால அந்த காற்று கம்மியாயிடுச்சு. வெள்ளாமையெல்லாம் கொஞ்சம் காற்று இல்லாமனாலும் நல்லா இருக்குது. இனிமேல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ மழை காற்று கொஞ்சம் கம்மியாக வந்தால் பரவாயில்ல. அதிகமாக வாழையெல்லாம் சேதாரம் பண்ணிருச்சுங்க. இனிமேலும் கொஞ்சம் கோடமழை ஆரம்பித்தங்காட்டிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், விவசாயமெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ தென்காசி இந்த சங்கரன் கோயில் இந்த ஏரியா பக்கம் எப்பயுமே விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான். இது நல்லபடியாக வர்ணபவன் தான் நல்லபடியாக கொடுத்து இது நல்லா விவசாயம் செலுக்கி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். சுற்றுலா சீசனுக்கு நம்ம மதுரைக்கு இந்த பக்கம் உள்ள போகிறோம் எல்லாத்தையுமே சந்தோஷமாக இருப்பாங்க. பிள்ளைங்க எல்லாமே ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணி என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். எப்பயுமே வழக்கம் போல் அது ஜூன் மாதம் தான் தொடங்கும். இந்த வருஷம் கொஞ்சம் வேகமாக மே மிட்லேயே தொடங்கிருச்சு. இது தென்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு. வெயில் இருந்ததுன்னா மழை வரலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெள்ளாமைக்கு எல்லாத்துக்குமே நல்லது தாங்க, மக்களுக்கு நல்லது தான். வேற விட்ட நாத்தாங்கெல்லாம் வெயில் தாங்கல, நாற்றெல்லாம் வெயில் சவுந்து போகுது. இதுக்காக மழை பெய்யாமல் இருந்தால் தான் எங்களுக்கு தப்பிக்கலாம். அதனால் இந்த மழை பேஞ்சதுன்னா இன்னும் எங்களுக்கு நஷ்டம்தான். இந்த அக்னி நட்சத்திரத்தில் இந்த மழை ஸ்டார்ட் ஆகிக்கிறது ரொம்ப அபூர்வமான இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, பயிர் வகைகள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஆனால் என்ன காற்றோடு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. காற்றோட தான் மழை வரும். ஆனால் இந்த மழை நல்லது. வாழ்க்கையில் எப்பயுமே உஷாராக இருக்கணும். கல்யாணத்துக்கு போனாலும் காது குத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் உஷாராக இருக்கணும். இப்படி தான் புதுக்கோட்டையில் ஒரு தம்பதி கல்யாணத்துக்கு போயிருக்குது. ஃபோட்டோலாம் எடுத்து ஜாலியாக இருந்துருக்குறாங்க. சைடு கேப்பில் அவங்க வச்சுருந்த 50,000 லவுட்டிட்டு போயிருக்கிறாங்க யாரும். கல்யாணம் நகை போட்டுட்டு எடுத்துக்கணும். பழைய நகையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு கைக்கு ஒரு பழைய நகை வச்சுருக்கீங்களா? அழுகாது பழைய நகையை போட்டுட்டு புது நகையை கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்ட்டு. கூட்டம் இப்படி பிடிச்சிருந்தாங்க. என்ன போட்டோ எடுக்க சொன்னார். ஒரு போட்டோ கொடுத்து எடுத்து நின்ற பாருங்க. நகையை எடுத்துட்டு வந்தோம். நாங்கள் பொய்யதான் சொன்னோம். நகையை எடுத்து போட்டுட்டு மாற்று போய் தம்பி கல்யாணத்துக்கு. இப்போ அடுத்து வர காட்சியை பார்த்து எப்பா அவரு பணம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு, என்னப்பா போட்டு காமிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் அப்படி இல்லை. பூட்டின கடையை உடைச்சு செங்கல்பட்டு பக்கத்தில் ஒருத்தர் கைவரிசை காட்டியிருக்கிறார்.
செங்கல்பட்டு மட்டும் இல்ல, அங்கங்க தினம் நடந்துகிட்டே இருக்கு இப்படியான சம்பவம். கடை வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப கூடுதல் சூதானமா இருக்கணும். இப்ப ராஜஸ்தான்ல பாருங்க, அப்படிதான் இதே பாணியில ஷட்டர் உடைச்சு கிடைக்கிறது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருக்கா மனுஷன். அப்புறம் என்ன, ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.